வேதாந்தா கம்பெனில நேத்து ஒரு ரிப்போர்ட் பார்த்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனி நிறைய அலிகேஷன்ஸ் வந்து பண்றாங்க, நிறைய மிஸ்யூஸ் வந்து பண்றாங்க, பினான்சியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஸ்ராய் ரிசர்ச்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்து அதுல ஷார்ட் செல்லர்ன்ற ரிப்போர்ட்ல வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. பட் அது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேர் ஹோல்டர்ஸே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை எந்த ஷேர் ஹோல்டர்ஸும் நம்பல, ஸோ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஷேர் பிரைஸ் ரொம்ப வந்து விழல, பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு திரும்பவும். ஸோ இப்போ ஒரு 0.4% தான் நேற்று வந்து விழுந்துருந்து. ஸோ அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்களோட ஃபினான்சியல்ஸ்லாம் அவங்க கரண்டா மெயின்டைன் பண்றது இல்ல. லைக் வந்து இப்போ லோன் இருக்கு அப்படின்னா லோன் இல்லைன்ற மாதிரி காமிக்கிறாங்க, ப்ராஃபிட் கம்மியா இருக்குன்னா அதிகமா இருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல பதிவு பண்ணியிருந்தாங்க. பட் அதை வந்து வேதாந்தா கம்பெனி நேத்தே வந்து ரிஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது, இது எல்லாமே ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நேத்தே சொல்லியிருந்தாங்க. இதை ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸும் அதை வந்து ஒத்துக்குறாங்க. அதனால டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த ரிப்போர்ட்டை. அதை வந்து பெருசா யாரும் கண்டுக்கல. இது வந்து இந்த அதானி கம்பெனில ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சுல, அந்த மாதிரியான மூவ்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க கம்பெனி எதை நோக்கி போக போகுதுன்னா மெயின்டைனிங் ஆஃப் டெப்ட் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டெப்ட் லெவல் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறம் டெப்ட் அதிகமா வாங்க போறது இல்ல, அது எப்படி மெயின்டைன் பண்றதுன்றதா பார்க்க போறோம். கடன் இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அண்ட் தென் ஐ டிவிடன்ஸ் வந்து இருக்கணும் அவங்களே பண்றாங்க. இந்த ஐ டிவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த வேதாந்தா கம்பெனிக்கு தான் போகுது. ஏன்னா அதுல தான் அதிக ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே வேதாந்தால இருக்கு, அப்டேட்டா இருக்கு. பட் இந்த கம்பெனி வந்து இப்ப 2025 செப்டம்பர்ல வந்து 5 கம்பெனியா பிரிய போகுதுன்றது நியூஸா இருக்கு. நீங்க வேதாந்தா லிமிடெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கம்பெனி வந்து கிடைக்கும். வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா பவர், வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல், அண்ட் தென் வேதாந்தா லிமிடெட் அதோட ஹோல்டிங் கம்பெனி. ஸோ இந்த 5 கம்பெனியுமே கிடைக்கும். இதுல ஒரு கம்பெனில ஒரு ஷேர் வந்து தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நீங்க இந்த ஒரு கம்பெனி வச்சிருந்தீங்க வேதாந்தா லிமிடெட் அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு இந்த 5 கம்பெனியோட ஷேர்லயும் ஒன்னு கிடைக்கும். மொத்தம் 5 ஷேர் வந்து உங்ககிட்ட இருக்கும். அது தனித்தனியா ட்ரேட் ஆகும், ஏன்னா வேல்யூ அன்லாக் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பட் நிறைய கடன் இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த டிமர்ஜர் 2025 இந்த செப்டம்பர்ல நடக்கும் போது எப்படி அதோட இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.